வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதுலயே நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி குடுத்துட்டுருக்கேன் மார்னிங். கனெக்ட் ஆகி பார்த்துக்கங்க. உங்களுக்கு அதுவே ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த ஒரு 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோனே பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியா புரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டியது மட்டும் பாருங்க. அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்க. நிஃப்டிக்கு கோல்டுக்கு டெய்லி கொடுத்துட்ருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கீழே ஒரு ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே போய் முடிஞ்சிருக்கா. இடையில முடிஞ்சிருக்கா. ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, சப்போர்ட் இங்கே இருக்குது. அப்போ இங்கே வந்து திருமணத்துக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்கு பாருங்க, இந்த சப்போர்ட் இதே கண்டினியூட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்படியே சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடையில இருக்கிற சப்போர்ட்ல திரும்பி போயிருக்கா. இப்போ இதையுமே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சும்மா அதை ஒரு லைன் மட்டும் போட்டு காட்டுறேன். இது பாருங்க, இந்த இந்த கனெக்ட் 1 2, இந்த கனெக்ட் 3. இப்போ இன்னைக்கு இந்த இது வரைக்கும் இழுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் திரும்பி போயிருக்கா. நம்ம வந்து ஒவ்வொரு டைம் மார்க்கெட் கீழே வரும்போது மேலே வரும்போது இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவன் எங்கே வந்து திரும்பி போகிறா, என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாருங்க, கரெக்டாக இங்கே இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். 2 3 டைம்ஸ் 2 நாள் இங்கேயே சப்போர்ட் எடுத்து போயிருக்கான். அப்போ இங்கேயும் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான், இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கா. இந்த இடத்துல சப்போர்ட். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டி கனெக்ட் ஆகிறதுனால இந்த மாதிரி நம்ம வாட்ச் பண்ணணும். பண்ணோம்னா தான் இதில் வந்து கரெக்டாக நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அப்போ இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுவோம் நம்ம. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து போறோம்னா கீழே வர்ற மார்க்கெட் ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் இல்லாமல் போகிறதுல ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து போகிறான். இது எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து போனா இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். கீழே வந்து எது வரைக்கும் வருவா, இவ்வளோ தூரம் வந்திருக்கான், சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கான். ரைட்டுங்களா? இதை வந்து நம்ம 5 நிமிஷத்தில் பார்க்கலாம். ட்ரேடிங்க்கு இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு. இன்னைக்கு எக்ஸ்பிரி டே கூட அப்படிங்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாருங்க, இங்கே கணக்கு போட்டிங்கன்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி ஒரு அப்படியே கீழே வந்து மேலே போயிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் அகெயின் சப்போர்ட்டுக்குள்ள அழகாக வந்து போட்டு இவ்வளோ தூரம் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மறுபடி போயிருக்கா. இங்கேயே திரும்பி இருக்கணும் ஆக்சுவலாக. இங்கேயே திரும்பாமல் இன்னும் கொஞ்சம் கீழே வச்சு போட்டு மேலே போயிருக்கா. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைடு சொல்லி போயிருந்தா சிக்கல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு செல்லில் இருக்கும்போது பைக் போனோம்னா சரியாக இருக்குமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து செல்லுக்கு போயிட்டா அப்படிங்கும்போது இது மாதிரி இதெல்லாம் உடைச்சிட்டு கீழே வரும்போது அவன் செல்லுக்கு போயிட்டான்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம செல்லுக்கு உண்டான முயற்சி மட்டும் பண்ணணும். அப்போ இந்த மூவ்மெண்ட் பண்ணியிருக்க முடியும். அப்போ இங்கே வந்து பைக்காக ட்ரை பண்ணாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிளேஸ் தான் வந்து நின்றுருக்கா. மேலே வந்து இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தானா பை ட்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். பட் அதுக்கு மாறல, அப்படியே வந்து அந்த இடத்துல போய் நின்ட்டா. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணி பாருங்க, கீழே வந்து மேலே வந்து கீழே வந்து மேலே வந்து கீழே வந்து மேலே போயிருக்கா. அப்போ இந்த இடத்த உடச்சிட்டான். புரிஞ்சுங்களா? 5 மினிட்ஸில் உடச்சிட்டாங்க போதே இது வந்து பை ட்ரெண்டுக்கு மறுபடியும் 5 மினிட்ஸில் மாறி நிற்கிறான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இங்கிருந்து மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்து போகிறப்ப இந்த இடத்துல எங்கேயாச்சும் பர்ச்சேஸ் கூட பண்ணியிருக்க முடியும். பண்ணியிருந்தோம்னா ஒரு நல்ல அவுட்புட் கிடச்சிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்த சப்போர்ட்டை பிடிச்சிட்டு நிற்கிறான். பார்க்கலாம் என்ன பண்ணுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்த்துக்குவோம். இன்னைக்கு குழப்ப வேண்டாம். நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அது கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம். இங்கே ஓப்பன் ஆகலாம், இங்கே ஓப்பன் ஆகலாம், இங்கேயுமே ஓப்பன் ஆகலாம், இங்கே கூட ஓப்பன் ஆகலாம். எப்படியோ ஓப்பன் ஆகிட்டு போகுது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது கூட ட்ராவல் பண்ணி போகலாம். இங்கே இடையில போய் எங்கேயும் உள்ளே போத வேண்டாம். இடையில உள்ள என்ட்ரி ஆகிறது இதே எதுவுமே வச்சக்கூடாது. ஒன்றா ஒரு டாப் ஒரு பாட்டம் இந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி பிடிச்சி பழகணும். இப்படி பிடிச்சோம்னா மட்டும்தான் இதில் கரெக்டாக காசு பண்ண முடியுங்க. மார்க்கெட்டில் நினச்ச பக்கமெல்லாம் என்ட்ரி போகலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம்னு நினச்சது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதை ஃபாலோ பண்ணி பழகி இதை தாண்டி ஒன்றுமில்ல மார்க்கெட்லையும் தெரிஞ்சுக்க. இந்த லெவல் வந்துன்னா எப்படி இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் முதல்ல. அப்படி தான் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. அதை கூடவே நம்ம ட்ராவல் பண்ணி பழகிட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு வந்து பயிற்சி தேவை. நல்லா பயிற்சி பண்ணத்தான் இது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். பயிற்சி நம்மளுக்கு இல்லைக்கும் போது இதை பெருசாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணலாம். அதை மனசில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்படித்தான் ரன் ஆகுதுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுங்களா? ஓகே ரைட். அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம்.